Hi, Hi, ma'am. How are you? I'm fine. How about you? I'm fine, ma'am. Okay. Actually, I would like to learn Java. Before Oh, directly good. enter into learning, I would like to know some basic concepts in OOPS, that is object-oriented programming. So can you please explain what are all the concepts comes under object-oriented programming? Yeah, sure. It's my pleasure. And the object-oriented programming is very easy to learn. We can understand the concept in very simple and with similar and simple real-time examples. Oh, In okay, Anna ma'am. University Engineering syllabusல object-oriented programming ஒரு சப்ஜெக்டே இருக்கு. நம்ம கொஞ்சம் அதை பேஸ் பண்ணி அதை ரிவைல் பண்ணி நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே? Oh, okay, ma'am. Okay. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ல சிஎஸ் 8392 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அதான் என்னோட ஒரு இது எந்த செமஸ்டர் மேம் வரும்? இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் செமஸ்டர்ல இருக்குது. Okay, அண்ட் okay, சேம் okay. சப்ஜெக்ட் கோட் அண்ட் சேம் சப்ஜெக்ட் வந்து ட்ரிபிள் எனக்கு வந்து ஃபிஃப்த் செமஸ்டர்ல படிக்கிறாங்க. ட்ரிபிள் Oh, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு triple ஃபிஃப்த் students, fifth செமஸ்டர்லயும் semester. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் செமஸ்டர்லயும் இந்த சேம் சப்ஜெக்ட் Okay, கோட் அண்ட் ma'am. சேம் சிலபஸ். அது எந்த சேஞ்சும் இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் சிலபஸ் தான் இருக்கு. ஸோ ஈஸி டு லேர்ன். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த Okay, சப்ஜெக்ட். ma'am. Okay. இந்த ஏர்லியர் ரெகுலேஷன்ஸ்ல நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல C++ யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம Okay. கரண்ட் ரெகுலேஷன்ல ஜாவால படிக்கிறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் Okay, okay, ப்ரோக்ராமிங் okay. பேஸ் ஜாவா. Okay, okay. ஓகே. ஓகே. மேம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாவா ரன் பண்றதுக்கு என்ன ஐடி பெஸ்டா இருக்கும், எது வந்து லைட் வெயிட் ஐடி, ஒரு ப்ரோக்ராமிங்க வந்து எப்படி ரன் பண்ணணும், அந்த மாதிரி சம் மோர் டிப்ஸ் நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன். நிறைய ஃபெமிலியர் ஐடிஸ் இருக்கு. அண்ட் எனக்கு ஐடியில நம்ம டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணோம்னா நான் டெக்ஸ்ட் எடிட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் லேட்டர் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வீடியோஸ்ல நம்ம அதை வி பார்க்கலாம். கேன் ஷேர். ஓகே ஓகே. மேம். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றோம். நிறைய ஃபெமிலியர் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல நிறைய ஃபெமிலியர் லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஏர்லி டேஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ப்ரோக்ராமிங் இருந்தது? இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் தான் ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் தான் ஆத்தென்டிக் ப்ரோக்ராமிங். அண்ட் அதுல இருந்து அட்வான்ஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கெட் ஆயிருக்கும். ஏன் நான் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்க லீவ் ஆன் பண்ணிட்டு வந்தேன், அதை ஏன் விட்டுட்டு வந்தோம்? ஏன்னா நான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. சில சி ப்ரோக்ராம் ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்க ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எழுதுறேன்னா அதில் நான் மல்டிபிள் பஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றேன். எனக்கு அந்த பஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கும் நான் பஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப எனக்கு ஒவ்வொரு டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ண ஒவ்வொரு வேரியபிள்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப வந்து எனக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம சப்ஜெக்ட்ல பாக்குற சிலபஸை கவர் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ஆர்டினரி ப்ரோக்ராம்ல எந்த இஷ்யூவும் இல்லை. நான் ஒர்க் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது, ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு லார்ஜ் லெவல் ஆஃப் ப்ரோக்ராம்ல நான் வந்து பாக்குறப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு வேரியபிளையும் ப்ராசஸ் பண்ண ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ ஒரு ஹை எண்டட் ப்ரோக்ராம், பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்க்கு ஒரு 1000 வேரியபிள்ஸ் யூஸ் பண்றேன்னா 1000 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நான் ஆன் த ஹோலா ப்ரோக்ராமை ரிவ்யூ பண்றப்ப ரிப்பிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருந்தது. நான் யூஸ் பண்ண ஃபங்க்ஷனே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் யூஸ் பண்ண டேட்டாஸே திரும்ப திரும்ப யூஸ் பண்றேன். அது ரொம்ப கிளம்சியா இருந்தது. அண்ட் இப்போ நம்ம ஒரு ரியல் டைமா ஒரு பாஸ்தா சாப்பிடுறோம். இட்ஸ் ஈஸி டு ஈட். பாஸ்தாவை நம்ம சிம்பிளா சாப்பிட்டுக்கலாம். ஆனா நூடுல்ஸ் சாப்பிடுறது அப்படியா? அது ரொம்ப கிளம்சியா இருக்கும். அந்த நூடுல்ஸ் பிளேட்டே நமக்கு ரொம்ப கிளம்சியா ஒரு மாதிரி ஒரு நமக்கு ப்ராப்பர் இதை கொடுக்காது. ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணதே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி தேவையில்லாத ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடுச்சு. நான் ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகுது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு ப்ரோக்ராம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள கெட் இன் பண்றதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு வந்திருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ். இட்ஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். நமக்கு ஆல்ரெடி டைட்டிலே தெரிஞ்சுட்டு ஆப்ஜெக்டை ஓரியன்ட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் தான்.
அண்ட் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, கிளாஸ்னா என்ன, நம்ம few more minutesல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ரொம்ப ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ், சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். எக்ஸப்ட் சி, என்னோட சி வந்து ஆத்தென்டிக் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். அண்ட் எக்ஸப்ட் சி, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப், ஜாவா, பைத்தான், ரூபி, இது எல்லாமே நம்ம ஃபெமிலியரா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதுல நம்ம இப்போ ஜாவா பேஸ்ல தான் பார்க்க போறோம். ஓகே ஓகே மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். We are all human beings, right? Yes. The human beings நம்ம மெயினா ரெண்டு கிளாசிஃபை பண்ணலாம். ரெண்டு பார்ட்டா கிளாசிஃபை பண்ணலாம். எப்படி கிளாசிஃபை பண்றேன்? மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி டூ பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் நான் கிளாசிஃபை பண்றேன். ரைட்? எனக்கு ரெண்டு பார்ட்ஸ், நான் கிளாசிஃபை பண்ணக்கூடிய ரெண்டு பார்ட்ஸுக்கும் காமன் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? எனக்கு ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் காமன் பாடி பார்ட்ஸ் தான். The both have 2 eyes, 2 ears and 1 mouth and 1 nose and எல்லாம் common body parts இருக்கு. So no problem. Okay. And இந்த ரெண்டுக்கும் மேல் and female எனக்கு ரெண்டு பார்ட்ஸ்ல என்ன பண்றேன்? Common functions யூஸ் பண்றோம். The male can walk and the female can also walk. Walk பண்றது, talk பண்றது, taste பண்றது, smell பண்றது, eat பண்றது common functions. அப்ப என்ன பண்றேன்? எனக்கு ஹியூமன் பீயிங்ல நான் ரெண்டு கிளாசிபிகேஷன், மேல் அண்ட் ஃபீமேல், ரெண்டு பேருமே காமன் பாடி பார்ட்ஸ் இருக்கு அண்ட் காமன் ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க. ஓகே, இன் ஸ்பைட் ஆஃப் காமன் பாடி பார்ட்ஸ் நான் எப்படி மேல் அண்ட் ஃபீமேல வந்து டிவைட் பண்றேன்? இட் ஹாஸ் சம் ஃபீச்சர்ஸ். எனக்கு மேல் அண்ட் ஃபீமேல டிஃபர் பண்ற மாதிரி சம் பாடி பார்ட்ஸ் இருக்கு அண்ட் சம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ரைட்? அதை வச்சுதான் நம்ம மேலையும் ஃபீமேலையும் நான் வந்து டிஃபர் பண்றேன். அண்ட் சம் பாடி பார்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்டா இருக்கு அண்ட் சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், the female can give a birth but the male cannot. அப்ப சம் ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை நான் ரெண்டு பார்ட்ஸா கிளாஸிஃபை பண்றேன். ரைட்? ஸோ இப்போ இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நம்மளோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல எடுத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இட்ஸ் a பேஸ் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத ஆல்ரெடி சொன்னோம். வாட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட்ஸ்? ஆப்ஜெக்ட் ஹேஸ் சம் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் இட் ஹேஸ் சம் டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் சம் டைப் ஆஃப் பிஹேவியர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி பார்த்தோம் ஹியூமன் பீயிங் ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த ஹியூமன் பீயிங்கிறதுல என்ன பண்ணோம்? மேல் அண்ட் ஃபீமேல் எனக்கு ரெண்டு டிஃபைன் பண்றேன். அப்ப மேலுக்கு சம் ஸ்டேட்ஸ் இருக்கு, அதே மாதிரி எனக்கு மேலுக்கு சம் பிஹேவியர் இருக்கு. அதே மாதிரி என் ஃபீமேலை கிளாசிஃபை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் சம் ஸ்டேட்ஸ் அண்ட் சம் பிஹேவியர்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு டாக் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் அ டாக். ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு அண்ட் ஒவ்வொரு பிரீட் இருக்கு. அது லேபா, ஜெர்மன் ஷெப்பர்டா, டாபர்மேனா, நான் ஒரு பிரீட் கொடுக்குறேன். அது பிளாக் கலரா, ஒயிட் கலரா, சம் கலர் டிஃபைன் பண்றேன். அப்ப அந்த டாகோட கலர், அந்த டாகோட ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த நேம், பிரீட், கலர்ஸ் அது எல்லாமே அதோட ஸ்டேட்ஸ் சொல்றேன். the states that defining about dog, அந்த டாக பத்தி சொல்லுது. It is a German Shepherd dog, a black color dog, a Jimmy dog. அப்ப நான் டிஃபைன் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணக்கூடியது. And the behaviors, ஒரு டாக் என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கும்? பார்க் பண்ணும் and smell பண்ணும், ஈட் பண்ணும். அதெல்லாம் டாகோட ஃபெமிலியர் பிஹேவியர்ஸ். அப்ப அந்த ஆப்ஜெக்ட்டோட பிஹேவியர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சம் ஸ்டேட்ஸ் இருக்கு and also some behaviors இருக்கு. ஓகேவா? ஓகே, இது இட் இஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ கிளாஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், we are going to build a building. நம்ம ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ண போறோம்னு வைங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட ப்ளூ பிரிண்ட் வேணும். ஒரு ஹவுஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், ஒரு பிளான் ரெடி பண்ணணும். அப்படிதானே? டிடிடி பிரிண்டிங்ல ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த ஹவுஸ் எனக்கு என்ன மாதிரி இருக்கணும், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல என்ன மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ண போறேங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் டெம்ப்ளேட் ரெடி பண்றேன். அந்த டெம்ப்ளேட்டை வச்சு தான் நான் ஹவுஸை பில்ட் பண்றேன். அப்ப ஹியர் என்னோட ஹவுஸ், என் ஹவுஸ் இஸ் ஆப்ஜெக்ட்.
அந்த ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றதுக்கு நான் சம் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். தட்ஸ் டெம்ப்ளேட் கால்ட் as a class. நான் ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு என்னோட கிளாஸ்ங்கிறது என் ப்ராசஸ்க்கான டெம்ப்ளேட். இட்ஸ் a blueprint. இட்ஸ் a design structure. அதுதான் நம்ம வந்து கிளாஸ்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிங் த example human being is a common design. அப்படிதானே? human being, God created the human beings. Human being is a common design. அந்த காமன் டிசைன்ல எனக்கு சம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. மேல்னு ஒரு டிசைன் இருக்கு and ஃபீமேல்னு ஒரு டிசைன் இருக்கு. அதுல சம் பாடி பார்ட்ஸ், சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் டிஃபைன் பண்றேன். அப்ப எனக்கு அந்த ஹியூமன் பீயிங்கிற காமன் டிசைனை தான் எனக்கு கிளாஸா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப ஹியூமன் பீயிங் இஸ் a common class and it has some functions. The human being can eat, walk, talk, smell, like that. And the human being has some properties that has hands, legs, eyes and body parts எல்லாமே properties. அப்ப human being is a design structure, so that's called a class. It has some properties and it has some functions. But each class have some properties and have some functions. Okay. The object-oriented programming in general, in any language, the object-oriented programming, C++ and C#, Java, in any language, it's light downs with the main concept of object and class. And also, it has a 4 main concept. Object-oriented programming, it is a major 4 main concept. Abstraction, encapsulation, inheritance, polymorphism. என்னோட ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்ல இருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க டிஃபர் பண்ணி அதை ஹை எண்ட்ல ஹைலைட் பண்றதுக்கு இந்த மெயின் 4 ஃபீச்சர்ஸ் தான். இந்த மெயின் 4 கான்செப்டால தான் என்னோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரொம்ப யூசபிளா ரன் ஆகுது. For the first one is abstraction. Taking abstraction in a very simple concept, abstraction is hiding the details. It's not open to all. எனக்கு எல்லா அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஓப்பனா ரொம்ப ஷோயிங்கா இருக்காது. ஹைடிங் ஆல் தி டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அவர் ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட். நோ, நாட் மோர் ஓவர் லைக் தட். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன பண்றோம், என் ப்ராஜெக்ட்ல நான் என்னென்ன பண்றேங்கிறத நான் அங்கேயே காமிச்சிடுறேன், டிஃபைன் பண்ணிடுறேன், ஹைட் பண்ண மாட்டோம். நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்றேன், அதுல என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குங்கிறத நான் அப்ஸ்ட்ராக்ட்ல காமிச்சிடுறேன். இட்ஸ் ஓப்பன். ஆனா இங்க அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க, டீடைல்ஸ் எல்லாமே ஹைட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராசஸ் எனக்கு எப்படி ஒர்க்கிங்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு கார் எடுத்துக்கிறோம், கன்சிடரிங் a கார். ஓகே, கார் நமக்கு எப்படி தெரியும், வெளியில இருந்து பாக்குறப்ப it has a 4 doors and 5 சீட்டரா இல்ல 8 சீட்டர் காரா, some steering, accelerator, brake, அவ்வளவுதான் நமக்கு தெரியும், ரைட்? பட் அந்த உள்ள இருக்க இன்ஜின் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் உள்ள எனக்கு பேட்டரி என்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்குது, அண்ட் நான் இங்க இருந்து எனக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கறப்ப ஸ்பீட் ரைஸ் ஆகுது, நான் பிரேக் போடுறப்ப எனக்கு ஸ்டாப் ஆகுது கார். பட் அந்த பிரேக் எனக்கு உள்ள போய் எப்படி ஆக்சஸ் ஆகுது, அந்த பிரேக் கியர் எனக்கு என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் நான் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. நான் ஒரு கார் டிரைவ் பண்றப்ப நான் பிரேக் போட்டா என் கார் ஸ்டாப் ஆகுது, தட்ஸ் ஃபைன். அது எனக்கு அந்த பிரேக் வயர் எங்க போய் கனெக்ட் ஆகுதுங்கிறது தெரியணும்னு அவசியம் இல்ல. இட்ஸ் நாட் நெசசரி. சோ இப்ப அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு என்ன எசென்ஷியல் திங்ஸ் வேணுமோ அதுதான் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க, தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு அந்த கார் ப்ராப்பரா ரன் ஆகுதா, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க பாக்குறோம், டேக்கிங் த சேம் ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்க நான் பாக்குறேன், ஜஸ்ட் ஒரு ஹியூமன் நம்ம ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துருக்கோம் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும், யாரோ உட்கார்ந்துருக்காங்க, a male or female sitting there, அவ்வளவுதான். They don't know whether I'm a deaf or dumb or blind, they don't know, right? நான் எப்படி இருக்கேன் உங்களுக்கு தெரியாது, hiding my details, நான் டீடைல்ஸ் எல்லாம் ஹைட் ஆயிக்கிறேன், ஜஸ்ட் நான் இருக்கேன், ஐ அம் a human being உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ஒரு தேர்ட் பர்சனுக்கு என்னோட இன்னர் டீடைல்ஸ் தெரிய வேணாம். சோ நம்ம அங்க என்ன இருக்குங்கிற டீடைல மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உள்ள இருக்கக்கூடிய ரொம்ப இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எசென்ஷியல் திங்ஸை மட்டும் நான் ஷோ ஆஃப் பண்ணா போதும். அப்ப என் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல எனக்கு என்னென்ன டீடைல்ஸ் வந்து எசென்ஷியலோ அதை மட்டும் நான் ஷோ ஆஃப் பண்ணி வெளியில காமிச்சா போதும். ரொம்ப ஹிடன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் நான் ஹைட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட்ல எனக்கு ஒர்க்கிங்ல இருந்தா மட்டுமே போதும்.
அந்த கான்செப்ட நான் எவால்வ் பண்ணதான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு வரும். ஓகே, ஆனா ஜாவா ப்ரோக்ராம்ல அப்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட். அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி நான் அப்ஸ்ட்ராக்ஷனை பண்றேன். நம்ம இன்னும் டீட்டெயிலா செகண்ட் யூனிட்ஸ் பாக்குறப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா டைரக்டா என்னால ஒரு கிளாஸ்ல அந்த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி வேற ஏதோ கிளாஸ்ல இருந்து கான்செப்டை இன்ஹெரிட் பண்ணி தான் என்னால யூஸ் பண்ண முடியும். என்னால டைரக்டா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. நான் அந்த கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் ஒரு மெயின் கிளாஸ்ல இருந்து அதை இன்ஹெரிட் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். இன் ஃபியூச்சர் இதுல நம்ம டீடைலா பாக்குறப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். Okay. Okay, ma'am. And next concept is encapsulation. What is meant by encapsulation? In vocabulary, encapsulation is it's a binding. Binding around. Okay. Binding together. That's encapsulation. Okay. Enclosing something. இப்போ for example ஒரு envelope வருது. Enclosed envelope அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றேன், எனக்கு உள்ள இருக்க கவரிங் லெட்டரையும் அந்த என்வலப்பையும் என்க்ளோஸ் பண்ணிருங்க, லாக் பண்ணிருங்க, பைண்ட் பண்ணிருங்க. இட்ஸ் a private letter. ஓகே ஓகே, அப்ப நம்ம என்க்ளோஸ் பண்றேன். அப்ப நான் வந்து சம் பைண்ட் பண்றேன். அப்ப எனக்கு இந்த என்கேப்சுலேஷன் ஆபரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட கோடையும் டேட்டாவையும் ஒரு சிங்கிள் யூனிட்டா பைண்ட் பண்றேன். பைண்டிங் தி கோட் அண்ட் டேட்டா டுகெதர் இன்டு a single unit. ஒன் சிங்கிள் யூனிட்ல நான் பைண்ட் பண்றேன். ஓகே, அப்படி நான் பைண்ட் பண்றப்ப எனக்கு என்னோட மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கு. நான் தேவையில்லாம என்னோட பப்ளிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னோட மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அதை நான் தேவையானப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். அன்வான்டா பப்ளிசைஸ் பண்ண வேணாம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் இந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட்க்கு வரோம். ஓகே, அண்ட் தென் த ஃபோர்த் கான்செப்ட், the most familiar and most important concept in the object-oriented programming. It's an inheritance. Okay. What is meant by inheritance? What is the vocabulary meaning of the inheritance? ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு எடுக்கிறதா? Inherit something. Correct. Inheriting something. And generation, it's also in தமிழ்ல வந்து பரம்பரைன்னு சொல்லுவாங்க inheritance-னாலே. And generations. அப்ப ஜெனரேஷன் என்ன பண்றேன், ஐ ஹேவ் சம் ஆன்செஸ்டர்ஸ். அந்த ஆன்செஸ்டர்ஸ் இருந்து என்னோட ஃபாதர்ஸ் அண்ட் வந்தாங்க, என் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் இருந்து நான் வந்திருக்கேன், என்கிட்ட இருந்து என் சில்ட்ரன்ஸ் வராங்க. அப்ப இன்ஹெரிட்டிங் சம்திங், இன்ஹெரிட்டிங் ஃபேமிலி ஜீன், இன்ஹெரிட்டிங் த ஃபேமிலி, அதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல எதை நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம்? நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னால மெயின் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டோம். அப்ப நான் என்ன பண்றேன், என் கிளாஸை இன்ஹெரிட் பண்றேன். ஒரு கிளாஸ்ல இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்றோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல இருந்து நான் ஒரு நியூ கிளாஸை இன்ஹெரிட் பண்றேன். அதான் இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் அப்படி நான் இன்ஹெரிட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. அது இன்ஹெரிட் பண்றதுக்கு சம் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, there are 5 types of inheritance. இந்த மேஜர் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல மேஜரா 4 டைப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். Single inheritance, multi-level inheritance, hierarchical inheritance, and hybrid inheritance. These 4 are the main. And the multiple inheritance, object-oriented programming in Java, multiple inheritance support பண்ணாது. It does not support the multiple inheritance. But why we are using the multiple inheritance? அப்ப நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, என்னோட சிங்கிள் இன்ஹெரிடன்ஸும் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸும் combine together எனக்கு hybrid inheritance form பண்ணுது. Okay. Hybrid inheritance work பண்ணுது. Multiple inheritance. Pardon? இல்ல அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் இங்க கொண்டு வரோம். ஜஸ்ட் நம்ம மத்தபடி எனக்கு ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஜஸ்ட் நான் ஹைபிரிட்ல அதை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக நம்ம அதை இங்க நோட் அவுட் பண்ணிருக்கோம். Okay. For example, taking the same human being example. நம்ம என்ன பார்த்தோம், என்னோட ஹியூமன் பீயிங்கிறத ஒரு மெயின் கிளாஸா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்? அந்த ஹியூமன் பீயிங் கிளாஸ் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது? அந்த ஹியூமன் பீயிங்க்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அண்ட் சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கரெக்ட்?
Okay. The human being has hands, legs, ears, nose, like that, some properties. And the functions Yes. eat, walk, talk. Okay, this is the human being class have some properties and functions. Okay. Yes. நெக்ஸ்ட் நான் என்னோட மேல் கிளாஸ் எடுக்கிறேன். என் ஹியூமன் பீயிங்ல இருந்தா நான் 2 கன்ஸ்ட்ரைன் பிரிக்கிறேன், மேல் அண்ட் ஃபீமேல்னு. அப்ப என் மேல் கிளாஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம்? என் மேல் கிளாஸ்க்கும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், அந்த ஒரு மேலுக்கும் ஹேண்ட் இருக்கு, லெக் இருக்கு, இயர்ஸ் இருக்கு, நோஸ் இருக்கு. அண்ட் சேம் அந்த மேலுக்கும் சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. They can also eat, walk, talk, like that. And the same for the female. ஃபீமேலுக்கும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, and the same some functions இருக்கு. ரைட். இப்போ நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை டிஃபைன் பண்றப்ப நான் என்னோட ஹியூமன் பீயிங் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றேன், அதுக்கான சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் மேல்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றேன், அதுக்கான சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். அண்ட் தென் ஃபீமேல் ஒரு கிளாஸ் நான் டிஃபைன் பண்றேன், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இத பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? இந்த மேல் கிளாஸ்ல நம்ம எந்த ப்ராப்பர்ட்டிஸையும் நியூவா டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஹியூமன் பீயிங் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட். நான் ஹியூமன் பீயிங் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன், அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபங்க்ஷன் தான் மேல் கிளாஸ்லயும் இருக்கு, சேம் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபங்க்ஷன் தான் ஃபீமேல் கிளாஸ்லயும் இருக்கு. எனக்கு இந்த ப்ராப்ளம் எங்க போய் எனக்கு முடியுது, எண்ட் அவுட் எங்க ஆகுது? எனக்கு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்ல சேம் ப்ராப்ளம் தான் வந்தது. நான் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டாஸே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணேன். அப்ப அந்த இஷ்யூ இங்க வருது. சோ அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் இங்க மேல் அண்ட் ஃபீமேல் கிளாஸ்ல யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா நான் ஹியூமன் கிளாஸ்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை என்னோட மேல் அண்ட் ஃபீமேல் கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். So here is the concept come inheritance. என்னோட ஹியூமன் கிளாஸ் இஸ் தி பேரண்ட் கிளாஸ் and male and female class is the child class. நான் எந்த கிளாஸ்ல இருந்து என்னோட கான்செப்ட் and properties and functions inherit பண்றேனோ that class is called the parent class or a super class or a base class. Okay. நான் என்னோட human being classல இருந்து inherit பண்றேன். So human being class is the main class or the base class or a super class. அப்ப அது inherit பண்ணி எங்க யூஸ் பண்றேன்? Male and female classல யூஸ் பண்றேன். அப்ப என்னோட male and female class is called as a child class, subclass or a derived class, because it's deriving from the another one class, inheriting the concept from another class. So it's called a child class, subclass or derived class. Okay. By using this we have some 4 types of inheritance. The first is a single inheritance. இப்போ just ஒரு சாம்பிள் என்னங்கிற டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். அண்ட் நமக்கு இன்னும் ஃபர்தர் மோர் இன்ஹெரிடன்ஸ் டாபிக்ல இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸா பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா என்ன கான்செப்ட்? எனக்கு ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்காங்க, அந்த ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் நான் டிரைவ் பண்றேன். தட்ஸ் ஆல். ஓகே. என்னோட ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு the only one daughter. Okay. I am the only one daughter of my father and mother. That's all. That's a single inheritance. Okay. And the second one is the multi-level inheritance. What is mean by multi-level inheritance? நமக்கு நேம்லே தெரியும். Multiple levels. அப்ப multi-level inheritance என்ன பண்றோம்னா it has some multiple levels. நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு parent classல இருந்து some child class நான் inherit பண்றேன், and the same child classல இருந்து another some child class நான் derive பண்றேன். That's called the multi-level inheritance. For example, என்னோட grandfather and grandmothers இருந்தாங்க, அவங்களோட childrens என் father and mother இருந்தாங்க, என் fatherோட motherோட children யாரு? The daughter and son. I am the daughter and my brother is son. அப்ப இங்க என்ன ஆகுது, எனக்கு என்னோட grandfather and father and I am the 3 levels நான் split பண்றேன். அப்ப அதே மாதிரி என் ப்ரோக்ராமிங்ல ஒரு மெயின் பேரண்ட் கிளாஸ், அதுல இருந்து ஒரு சப் கிளாஸ் டிரைவ் பண்றேன், டிரைவ் பண்ண சப் கிளாஸ்ல இருந்து அகைன் a sub class கிரியேட் பண்றேன். சோ அப்ப இதுதான் என்னோட மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். ஓகே. And then the hierarchical inheritance. What is mean by hierarchical? Hierarchical nalle tree structure, hierarchy format, right? அப்ப இந்த hierarchical inheritance என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு காமன் பேஸ் கிளாஸ் இருக்கு. பேரண்ட்க்கு வந்து சிங்கிள் பேரண்ட்க்கு மோர் தென் ஒன் சைல்ட் இருக்கலாம், அதாவது சிப்லிங்ஸ் இருப்பாங்க. கரெக்ட். எனக்கு வந்து பேரண்ட் கிளாஸ் சிங்கிள் பேரண்ட் கிளாஸா இருக்கும், இந்த காமன் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நான் மல்டிபிள் சைல்டு கிளாஸ் டிரைவ் பண்றேன். That's called a hierarchical inheritance.
அப்ப எனக்கு ஒரே ஒரு parent, என் Okay. father, mother, they have 2 children, siblings. அதுதான் நம்ம வந்து hierarchical Okay. inheritance சொல்றோம். And then the last one Okay. is the hybrid inheritance. Hybrid inheritance na enna, it is the combining unit of the single and the multiple inheritance. Okay, hybrid inheritance la enna பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு parent class இருக்கும். அந்த parent classல இருந்து some child class எடுக்கிறேன். எனக்கு என் father and mother இருக்காங்க, and they have a daughter and a son. அப்ப என் father motherக்கு ஒரு daughterம் sonம் இருக்காங்க. Again the daughter and son have a sister. அப்ப எனக்கு இங்க என்ன ஆகுது, எனக்கு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு. அந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து ரெண்டு சைல்டு கிளாஸ் டிரைவ் பண்றேன். அந்த ரெண்டு டிஃபரண்ட் சைல்டு கிளாஸும் எனக்கு ஒரு காமன் சைல்டு கிளாஸ போய் டிரைவ் பண்ணுது. This is called hybrid inheritance. எனக்கு காமன் பேஸ் கிளாஸ்ல இருந்து மல்டிபிள் சைல்டு கிளாஸ் வராங்க. அந்த மல்டிபிள் சைல்டு கிளாஸும் எனக்கு அகைன் ஒரு காமன் சைல்டு கிளாஸ டிரைவ் பண்றாங்க. That's called a hybrid inheritance. இது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டீடைலா பாக்குறப்ப ப்ரோக்ராம் வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் டீடைலா அது புரியும். Okay. Okay? Okay, ma'am. Okay. This is the concept of inheritance. Can you able to understand? Yes, ma'am. I understood. Okay. And the last concept. There are the 4 key concepts: abstraction, encapsulation, inheritance, and the last one is a Polymorphism. polymorphism. What is meant by polymorphism? What is meant by poly? Poly means many. Okay. Poly is a Greek word, and the Greek word la irundhu namakku extend ஆகி வந்தா polymorphism. The poly means many. Polymorphism means many forms. Okay. We can able to do one job in a many forms. ஏதோ ஒரு process, ஒரு common process நான் multiple formsல பண்றேன். different formsல பண்ண முடியும். அப்படி நான் different formsல அந்த process பண்றப்ப either I can change the process or I can change the part of the process. Okay. There are 2 possibilities. I can change the process or either I can change the part of the process. In the polymorphism, there is a main 2 concepts. So runtime polymorphism and the compile time polymorphism. Okay. Okay. What is meant by runtime polymorphism? Do you have any idea? ரன் டைம்னா நம்ம எப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோமோ அட் த டைம்ல நடக்குமா? No. I don't know, ma'am. Okay. There's a 2 key concept: runtime polymorphism and compile time polymorphism. The runtime polymorphism lay down in the concept of overriding. Okay. And the compile time polymorphism is a overloading concept. Okay. I think you are all well known about method overriding and method overloading. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்ட்ஸ்? கேள்விப்பட்டிருக்கேன். Yes. The method overriding and method overloading. The method overriding is resolved at the runtime polymorphism, and the method overloading is resolved at the compile time polymorphism. For example, take into our old human being class. The human being example எடுத்துக்கிட்டோம்னா, இந்த childhood நம்ம first childhoodல நடக்க ஆரம்பிக்கிறப்ப எப்படி நடப்போம்? தடுமாறி நடப்போம். நம்மளால நினைச்சோன்னு எல்லாரும் எந்திச்சு காலால நடந்துட்டோமா? Not like that. First நம்ம என்ன பண்ணோம்? கையால நடந்தோம். முதல்ல கையால தவழ்ந்து போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் என்னவாயிடுச்சு? நம்ம காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எனக்கு என்ன பண்றேன்? ரெண்டுலயுமே சேம் ப்ராசஸ். வாக்கிங் இஸ் a key process. அப்ப என்ன பண்றேன்? என் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் மாறுது. ஐ அம் சேஞ்சிங் த பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நான் கையால நடந்தேன், and then காலால நடக்கிறேன். I am changing the part of the process, but it does not changing the process. The same process in a different part. That's called the method overriding. Okay. Method overriding, just changing the part of the process, not changing the process. Okay. And then the next method overloading.
ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட் ஓவர்லோடிங். அகைன் இந்த ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நம்ம நடக்கிறோம்னு வைங்க. we are walking. நம்ம நடக்கிறது எப்படி நடக்கிறோம்? காலால நடக்கிறோம், ரைட்? நான் காலால நடந்து போயிட்டே இருக்கேன். and certain distanceல நான் ஓட ஆரம்பிச்சிடுறேன். I am running. Okay. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? நடந்தேன். I am walking. and certain distanceக்கு அப்புறம் என்ன பண்றேன்? running. I am changing the process. walkingல இருந்து என் process runningக்கு மாறிட்டு. ஆனா என்ன பண்றேன்? இப்போ காலால தான் ஓடுறேன். and does not changing the part of the process. ஃபர்ஸ்ட் என் லெக் வச்சு நடந்துட்டு இருந்தேன் and அதே சேம் லெக் வச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப I am just changing the process, but I am not changing the part of the process. That's called the method overloading. Okay. Okay. அப்ப எனக்கு வந்து நான் என்னோட process சேஞ்ச் பண்ணாம part of the process சேஞ்ச் பண்றது method overriding. நான் என் part of the process சேஞ்ச் பண்றேன், process சேஞ்ச் பண்ணல. அதான் நம்ம மெத்தட் ஓவர்ரைடிங் சொல்றோம். and ஓவர்லோடிங்ல நம்ம என்ன பண்றோம்? ஓவர்லோடிங்ல என்னோட பார்ட் வந்து சேஞ்சே ஆகல. does not changing the part, but I am changing the process. That's called the method overloading. Okay. நம்ம ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு இது இன்னும் டீடைலா இன்டெப்தா புரியும். These are the key concept of the object oriented program. ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படினாலே மெயின் அந்த 4 கான்செப்ட்ஸ் வச்சு தான் வொர்க் ஆகுது. அண்ட் என்னோட ஓல்டு ப்ரொசீஜரல் ஆத்தென்டிக் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்ல இருந்து என்னோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மெயின் 4 கீ கான்செப்ட்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? இன்னும் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இந்த கான்செப்ட் எல்லாம் எனக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் போகுதுங்கிறத நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே? ஓகே மேம். Okay, is the class useful for you? Thank you so much. Yeah, ma'am, it's very, very useful, and thank you so much for your class. Thank you so much.